உங்கள் பிள்ளைய நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உங்கள் பிள்ளை ஒருவேளை இங்கே உயர்த்தப்படாமல் இருக்கலாம், தேவனால் உலகத்தில் உயர்த்தப்படலாம். கர்த்தர் அங்கே பயன்படுத்த முடியும். எங்கே யாரை ஆண்டவர் எப்படி கொண்டு வர்றாரு தெரியாது. எதுக்காக அந்த ஒரு பிரிவினை? நான் சொல்லுவேன், சின்ன வயசில் நமக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்த ஒரு பாடம் தான், அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 4 மாடு ஒன்றா இருந்துச்சான். படிச்சிருக்கீங்கன்னா இந்த பாடம். 4 மாடு ஒன்றா இருந்துச்சான். ஒரு சிங்கத்தால் 4 மாடை என்ன பண்ண முடியலையா? ஜெயிக்க முடியலையா? அடுத்து என்ன பண்ணுச்சான்? சிங்கம் நரியை விட்டுச்சான். நரி போய் 4 மாட்டையும் பிரிச்சிருச்சான். இப்போ நரி போய் சொல்லிச்சான், 4 பிரிஞ்சிருச்சு அடின்னுச்சான். நானே அடிச்சு பிடிச்சான். ஒன்னா இருக்கிற வரைக்கும் சிங்கத்தால கூட யாரும் ஜெயிக்க முடியாது, மாட்டை ஜெயிக்க முடியலையா? தனித்தனியா போனா நரி கூட மாட்டை ஜெயிச்சிடும். அதே தான் சபை. சபை என்பது ஒரு மனதினுடைய உச்சம். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், ஒரு மனதுக்கு எக்ஸாம்பிளா யாரை சொல்லுவார் தெரியுமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு மனதுக்கு எக்ஸாம்பிள் ஆண்டவர் யாரை சொல்லுவார் தெரியுமா? பிசாசை சொல்லுவார். தனக்குத்தானே பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி கட்டப்படும்? அப்ப பிசாசு எப்படி இருக்கிறானா? ஒரு மனமா இருக்கிறானா? லைவ் போதா? கவனிங்க, பிசாசு என்ன செய்யுமா? அவ்வளோ ஒன்னஸா இருக்குமா, அவ்வளோ ஒன்னஸ். நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன். ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு எங்கேருந்து ரட்சிக்கப்பட்டேன்னா நிறைய பாவங்கள் இருந்துச்சு. அதில் ஒன்று, நான் ரொம்ப சினிமா பாட்டு கேட்பேன். சினிமா பாட்டுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. காலங்காத்தால் 5:30 மணிக்கு பாட்டு போட்டுருவேன் சவுண்டா, டீ கடை மாதிரி. எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து ஒரு ஃப்ளாட்ஸில் இருந்தோம். ஒரே இதில் 16 வீடு இருக்கும். அங்கே பாட்டு போட்டுருவேன். எதிர் வீட்டுக்காரெல்லாம் கத்துவார், ஜெகன் சவுண்டை ஸ்லோவாக வையா, பிள்ளை படிக்குதியா அப்படிம்பாரு. பாட்டு கேட்டு படிக்க சொல்லுங்க அப்படிம்பேன். அந்த மாதிரி பாட்டு கேட்குற ஆள் நான் மட்டும். அப்போல்லாம் வந்து ஒரு டிடிகே கேசட்டுன்னு ஒன்று விற்கும் அந்த இடத்துல. நான் ரொம்ப பழைய ஆள், நீங்கள் எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு கேசட் இருக்கும். அப்போல்லாம் டேப்பில் போடுற மாதிரி இருக்கும் அந்த கேசட்டு. 60, 90 இருக்கும். 60 தனியாக வச்சுருப்பேன், 90 தனியாக வச்சுருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 150 கேசட் வச்சுருந்தேன். அந்த மாதிரி விதவிதமாக பாட்டு வச்சுருப்பேன், சினிமா பாட்டு அப்படி வச்சுருப்பேன். அப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே ஒரே நாளில் தூக்கி எல்லாத்தையும் போட்டேன், மொத்தத்தையும் தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த ரட்சிக்கப்பட்ட புதுசில் நான் என்ன செய்கிறேன், ஒரு ஊழியம் இல்லை, ஒரு வேலைக்காக டெல்லி போகிறேன். ட்ரெயினில் போயிட்டே இருக்கும்போது லிட்ரலாக நடந்த ஒரு சம்பவம். அப்போ அடிக்கடி இந்த சினிமா பாட்டு வாயில் வரும். கொஞ்சம் அப்படியே போராட்டம் இருக்க தான் செய்யும். இப்போவும் நிறைய பேருக்கு இருக்கும், சும்மா நம்மகிட்ட சிரிக்கிறான் சரியா. இப்போ இருக்கும், அப்படியே வரும். நம்ம மறந்தாலும் இப்போ இருக்கிற கிறிஸ்தவ பாடகர்கள் இருக்காங்கல்ல, இவங்க மறக்க விட மாட்டாங்க நம்மளை. இப்போ நம்ம அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம். இப்போ அந்த பாட்டெல்லாம் எடுத்து டியூனை மாற்றி வெறும் இயேசுவேன் போட்டு வச்சுக்கிறான் இல்லையா? அந்த இயேசுவேன் போட்டால் டியூன் அந்த டியூன் தானே, நமக்கு தெரியாமையா இருக்கும். நம்ம தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோமே அந்த காலத்துல இருந்து. நம்ம மறக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கான். இப்போ சரி இருந்துட்டு பட்டான் கவனிங்க. அப்போ சில நேரத்தில் இந்த சினிமா பாட்டு வந்துடும். நான் அப்படியே ட்ரெயினில் போயிட்டே இருக்கேன். ஒரு ஆந்திரா பார்டரை தாண்டுது ட்ரெயின். ஒரு 2 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா என்ன அறியாமலே ஒரு பழைய ஹிந்தி பாட்டு வருது வாயில். ஒரு ஹிந்தி பாட்டு. நான் அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி கேட்கல. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு ரட்சிக்கப்பட்டு. அந்த பாட்டெல்லாம் கேட்கவே இல்லை, மறந்துட்டேன். திடீர்னு அந்த ஹிந்தி பாட்டு வருது. எனக்கு எப்படி திடீர்னு ஹிந்தி பாட்டு வாயில வருது, ஏன் வருது அப்படின்னும் போது எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். அப்போ ஆவியான உணர்த்தினது, இந்த ஏரியாவில் கிரியை செய்கிற பிசாசு உனக்குள்ள இருக்கிறது என்ன செய்யுது, கொண்டு வருது. சில நேரத்தில் அந்த ஏரியாவில் இருக்கிற பிசாசு இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும் போல. இது வரைக்கும் தமிழ் பாட்டு பாடிட்டு இருக்கிறான், இப்போ ஓம் பார்டருக்கு வரான், ஓம் பார்டரில் இருக்கிற பாட்டை ஏற்றி விடு அப்படின்னு. நடக்கும், நடந்திருக்கு, எனக்கு நடந்திருக்கு. சில நேரத்தில் எனக்கு ஒரு சந்தேகம். நான் ஒரு அண்ணங்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணேன். இதை ஒரு சந்தேகம் என்னன்னா, பிசாசு பிடிச்சிச்சின்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாங்க. எங்ககிட்ட இல்லை, இன்னொரு ஆள்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. ஆண்டவரை அறியாத ஒரு ஆள்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. அவர் ஆண்டவரோட ஒரு பிசாசு துரத்தல, அவர் வேற ஏதோ துரத்துறாரு. அவர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. போனால் அந்த பிசாசு ஓடிடுச்சு. அவர் போனோன்னா அந்த பிசாசு என்ன செஞ்சிருச்சு, ஓடிடுச்சு. அப்போ நான் எங்கள் அண்ணங்கிட்ட கேட்குறேன், அதாவது சர்ச்சில் இருக்க அண்ணன்கிட்ட கேட்குறேன், அண்ணே எப்படின்னு அந்த ஆள் பிசாசை துரத்தினா இப்போ? அப்போ அவர் சொன்னார், ஜெகன் இப்போ பிசாசை துரத்திட்டான்ல, இப்போ கூப்பிட்டு ஜோம் பண்ணு, அந்த அவங்களுக்குள்ள இன்னொரு பிசாசு ஓடுன்னாரு. நான் கேட்டேன் எப்படின்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை, அவன் அதுக்குள்ளே இந்த பிசாசு துரத்தினான்ல, அது வந்து அவங்களுக்குள்ள இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனா. நான் போயிடுறேன்னு இவங்க ஜோம் பண்ண, அவன் துரத்தினான்ல, அவன் பிசாசு உள்ளே வந்துடுமா. யாராவது ஒருத்தர் அதை என்ன செய்வாங்களா, ஹேண்டில் பண்ணுவாங்களா?
ஒரு பிசாசு போயிடுச்சுன்னா இன்னொரு பிசாசு உள்ள வருமா? ஆனா பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமா? அவங்க விரட்டின மாதிரி இருக்குமா? நான் சொல்றது தேவ ஊழியர்களை அல்ல, தேவ ஊழியர்கள் அல்லாதவர்கள். அவங்க வெளியே எப்படி பிசாசு விரட்டுறாங்கன்னா இப்படிதான் விரட்டுறாங்களாம். அந்த பிசாசு இவங்களை போக சொல்லிட்டு அந்த பிசாசு வந்துருமா, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் இவனை, நீ போயிரு, நீ அது சொல்லிடுமா, நீ எங்கால போய் பார்த்துக்க, அந்த வீடு வேக்கண்டா இருக்கு, அது போய் மேலும் 7 பிசாசை கூட்டு வருது. இப்படித்தான் பிசாசு என்ன செய்தான், ஒரு மனமா செயல்படுதான். நீங்க ஓவராலா எடுத்து பாருங்க, உலகளாவிய உலகத்தை பிசாசி ஒரு தடவை வைக்கிறதுக்கு இயேசு சொல்றாரு, அவன் தனக்கு தானே பிரிந்திருப்பது இல்லைங்கிறார். ஒரு ராஜ்யம் 6 வருஷமா ஸ்ட்ராங்கா இருக்குது, வந்து உலகம் முழுக்க வேலை செய்யறான், ஒரு ஒன்னஸ் அவங்ககிட்ட இருக்கு. அந்த ஒன்னஸ் சர்ச்சுக்குள்ள இருந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள்னு, அதுதான் சர்ச். அந்த ஒன்னஸ் சபைக்குள்ள வந்துருச்சுன்னா இங்க எவ்வளோ பாகுபாடு இருக்குது, எவ்வளோ ஒன்னஸ் இல்லாம இருக்கு. இவங்களுடைய மெயின் ஒன்னஸ் இல்லாம இருக்குது காரணம், இவங்க விஷன் ஃபோக்கஸ்டா இல்ல. என்ன ஃபோக்கஸா இல்ல? we are serving for the lord அப்படின்னு இருக்கணும். நாங்கள் தேவனுக்கு ஒரு தேவனை ஆராதிக்கிறோம், நாங்க அத்தனை பேரும் ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறோம். அந்த தாட் இருக்கணும்ல. அந்த தாட் இல்லாம உங்களால எந்த எழுப்புதலையும் கொண்டு வர முடியாது. இங்க தனக்குத்தானே ராஜ்யத்தை உண்டாக்க நினைச்சு, உங்க பேரை பெருமைப்படுத்த நினைச்சு, உங்களுடைய டேலண்ட்டை காட்ட நினைச்சு, எப்படியாவது நாம புகழடையணும், நாம போக்கஸ் ஆகணும்னா ஆண்டவர் சொல்வாரு, நீ செய்யறது உனக்கு வேணா பிரயோஜனமா இருக்கும், எனக்கு பிரயோஜனமாக இருக்காது. ஆண்டவருக்கு பிரயோஜனம் வராது. உங்க டேலண்ட் வச்சு நீங்க வேணா சம்பாரிச்சுக்கலாம், உங்க டேலண்ட் வச்சு நீங்க வேணா கொஞ்சம் வளர்ந்துக்கலாம், ஆனா கர்த்தருக்கு பிரயோஜனம் இல்லை. எத்தனையோ எத்தனையோ பாடல்கள் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கு, அந்த பாடல்களை எழுதினவங்க யாருன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கும் சபைகள் அத்தனை பேரோட பேசிக்கிட்டு இருக்குது. அப்போ அவங்களோட எண்ணம் என்ன? என் பேர் வர. நான் ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு புக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எபிரேயர் புஸ்தகம். இந்த எபிரேயர் புஸ்தகத்தில் ஒரு 13 அதிகாரம் இருக்கும். நீங்க சல்லடை போட்டு தேடினா கூட அந்த அதிகாரத்தை எழுதின ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த கமெண்ட்ரி படிக்கிறவங்க அவங்களாம் யூகிக்கிறாங்க அது யார் தான் எழுதியிருக்கலாம், பவுல் எழுதியிருக்கலான்னு. இன்னொரு குரூப் சொல்லுது பர்னபா எழுதியிருக்கலான்னு. ஆனால் ஒரு இடத்துல கூட ஹிண்ட் கூட தர மாட்டாரு. ஒரு இடத்துல கூட ஒரு ஹிண்ட் கூட இருக்காது அது யார் எழுதினாங்கன்னு. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய நிருபம், பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி மெல்கிசேதேக்கின் முறைமையை கொண்டு வந்து நிறுத்துறது. இருக்கிறதுலயே புதிய ஏற்பாட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப டீப்பஸ்ட் புக்குன்னு சொல்லுவாங்க, ரொம்ப டெப்தா இருக்கும்பாங்க. அந்த புஸ்தகத்தை எழுதின ஆக்கியோன் தன் பேரை ஒரு இடத்துல கூட மறந்து கூட குறிப்பிடல. அப்படின்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு தன்னலம் இல்லாம ஊழியம் பார்த்திருக்கிறாங்க. இந்த ஒரு எண்ணம் இன்னைக்கு நமக்கு இருக்குதா? சும்மா சொல்லதான் செய்யறோம், நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். எடுத்த உடனே நம்ம பேர் தானே ஃபர்ஸ்ட் போட்டுக்க விரும்புறோம், எதுல ஒண்ணு ரிஜிஸ்டர் பண்ண விரும்புறோம்ல. ஏதோ ஒரு இடத்துல நான் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், போட்டோவை போடாதீங்க. எனக்கு ஆரம்பத்தில் ஒரு ஆசை இருந்துச்சு, அதை ஒரு ஊழியக்காரர் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டார். நான் சொன்னேன் பேரும் போடாதீங்க. நீங்க சில டினாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த போஸ்டர் எப்படி அடிப்பாங்கன்னா தெய்வீக சுகமளிக்கும் ஆராதனைகளும் நற்செய்தி கூட்டங்களும் அடிப்பாங்க. அதுல யார் பேர் இருக்காது, எந்த விதமான ஊழியக்கார் பேருமே இருக்காது. நான் ஆரம்பத்தில் போடும் போது இதுதான் போட சொன்னேன், வேண்டாம் கடைசி கால அடையாளங்கள்னு போடுங்க, இல்ல கடைசி கால சத்தியம்னு போடுங்க, இயேசுவின் வருகைக்கு ஆயத்தம்னு போடுங்க, பேரை போடாதீங்கன்னு. அப்போ ஒரு ஊழியக்காரர் அவர் தான் அப்போ போட்டவர் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டார். இல்ல பிரதர் அப்படி போட்டா சரியா வராது, யார் வராங்கன்னே தெரியாது. நான் சொன்னேன் சரி பரவாயில்ல, ஜனங்க கூட்டத்துக்கு வரட்டும். அப்புறம் பேரை போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் போட்டோ இன்னைய வரைக்கும் கர்த்தருடைய நாம மகிமைக்கு சொல்றோம், ஒரு இடத்துல கூட எங்க போட்டோ நான் கொடுத்தது இல்லை, வேணாம் தான் சொல்றோம். இப்பவும் போட்டோ போட வேணாம் தான் சொல்றோம். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம மறையணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு மறையணும், எவ்வளவுக்கு எவ்வளவு கிறிஸ்து வெளிப்படணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு கிறிஸ்து வெளிப்படணும். இன்னைக்கு நாம நம்மளை ப்ரொபோஸ் பண்ண விரும்புறோம், நம்மளை வெளியரங்கமாக்க விரும்புகிறோம். கேட்டா சொல்றோம் அதனாலதாங்க ஜனங்க வருவாங்க, போட்டோவை பார்த்து வருவாங்க, பேரை பார்த்து வரவங்க. போட்டோவை பார்த்து வரவன் போயிடுவான், பேரை பார்த்து வரவன் போயிடுவான், கர்த்தரை பார்த்து வரவன் தான் கடைசி வரைக்கும் நிப்பான். அப்படிதான் வரணும் ஜனங்க. ஒருவேளை இப்ப இருக்கிறவங்க சொல்லுவாங்க இவர் ரொம்ப பழசு பேசுறாங்க, ஆனால் இதான் சத்தியம், இதான் உண்மை. நாம் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம குறைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் மகிமைப்படுவார். நம்ம ஒரே ஒரு தாட், ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கணும். என்ன எண்ணம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த ஒரு மனதை கெடுக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு சம்பவம் நடந்துச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட 6ஆம் அதிகாரம் வரைக்கும் எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்குது, சபைகள் பெருகிட்டே இருக்குது. ஆனால் பெருகின போது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சு. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. சீச்சர்கள் பெருகின போது
ம் ம் நல்லா கவனிச்ச பாத்தீங்களா? 120 பேர் இருந்தான். இந்த 120 பேர் யாருன்னு நமக்கு தெரியாது. பேர் மட்டும்தான் இருக்கு, சீஷர்கள் பேரு 1-2 பேரு இருக்கு, மற்றபடி யாருன்னே தெரியாது. ஆனால் 6ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுது, சீஷர்கள் பெருகின போது கிரேக்கனானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு. அப்போ இங்க என்ன பாகுபாடு வந்துருச்சு அவங்களுக்கு? கிரேக்கர் எபிரேயருங்கிற பிரச்சனை உருவாகுது. இப்பதான் நல்ல சர்ச்சை வளருது, நல்ல போக்கஸ்ட் ஆகுது. எல்லாத்தையும் வித்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தார்கள். அதுக்கு முதல் அதிகாரத்தில் போய் பாத்தீங்கன்னு சொன்னா அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு எல்லாத்தையும் வைக்கிறாங்க, வித்ததெல்லாம் கொண்டு வைக்கிறாங்க. சூப்பரா போயிட்டு இருக்கு சர்ச்சு, பக்காவா. ஆனா திடீர்னு அவங்களுக்குள்ள அப்படி பிசாசு ஒன்று நுழைச்சு விடுறான். பத்தியா, அவன் மேல உட்கார்ந்து இருக்கிறவன் எல்லாம் எபிரேயன், யூதன். கீழே இருக்கிற விசுவாசி எல்லாம் யாரு? கிரேக்கன். அதனாலதான் பாரு, எபிரேயனுக்கு ஸ்பெஷல், கிரேக்கர்களுக்கு ஒன்னும் கவனிக்க மாட்டான் பாரு. நீ மடத்தனமா எல்லாத்தையும் வித்து வச்சுட்டியே. இப்படி இப்ப என்ன நடக்குது பத்தியா? எபிரேயர்லாம் தனி செட்டா மாறிட்டாங்க. என்னைக்கு இருந்தாலும் அவன் யூதன் யூதன் தாங்க. சபைக்குள்ள என்ன வருது? பிரிவினை வருது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற சபைகளில பிரதானமானதாக இருக்கு. பவுல் எழுதுறாரு, நமக்குள்ள யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, நமக்குள்ள எதுவுமே கிடையாது. எப்ப நாம ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டுட்டோமோ, எப்ப சபைக்குள்ள வந்துட்டோமோ, we are all one. அவ்வளவுதான். ஒரு பிதாவுக்கு நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம், ஒரு தேவனுக்கு நாம் சீஷர்களாய் இருக்கிறோம், ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சகோதரர்களாய் இருக்கிறோம், ஒரு பரலோகத்திற்கு நாம் அங்கத்தினர்களாய் இருக்கிறோம். அவ்வளவுதான். இங்க எந்த விதமான பாகுபாடு கிடையாது. அவன் இவன், படிச்சவன் படிக்காதவன், அந்த ஜாதி, அந்த ஊர்க்காரன், இந்த ஊர்க்காரன். அவன் திருநெல்வேலிக்காரங்க அப்படித்தான் செய்வான். உடனே அவரு ப்ராப்பர் திருநெல்வேலி இல்லைங்க, நாகர்கோயிலாம். நாகர்கோயில் அப்படித்தான் செய்யும். நாங்க மதுரைக்காரங்களாம் அப்படி கிடையாது, தெரியுமா? லூசு பயிலுவோம். சர்ச்சுக்குள்ள உட்காந்துருக்கிற மடையர்கள், நீங்க வேணா அப்படியே லைவ்ல போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சபைக்குள்ள என்ன பாகுபாடு வேண்டி கிடக்கு? எந்த ஊரா இருந்தா என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கும். சகலருக்காக சிந்தப்பட்டது. சபைக்குள்ள உட்காந்து கேட்கறான், பாஸ்டர் எந்த ஊருக்காரு? எந்த ஊருக்காரன் தான் உனக்கு என்னடா? எந்த ஊருக்காரன் தான் உனக்கு என்ன? உனக்கு சத்தியம் கரெக்டா இருக்கானே. இங்க உட்காந்துட்டு அவர் எந்த ஊருக்காரு, அவர் எங்கிருந்து வந்தாரு, அவங்க சொந்தக்காரங்களா யாரு? கிறுக்கு பயிலுவோம். சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கான், ஹிஸ்டரி ஜாகிரபி தேடுறான் உட்காந்து. அவருடைய ஹிஸ்டரி என்ன, இவன் யார் எங்க இருந்து வந்தா உனக்கு என்ன? சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு அவன் மலையாளி, இவன் கன்னடம், அவன் தெலுங்கு, இவங்க தமிழ். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இங்கே தான் இதெல்லாமே இருக்கு. நமக்குள்ள எதுவுமே கிடையாது. நம்ம அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். மொழி வேணா வேற வழி இல்லை, பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அந்நிய பாஷையில் நாம் எல்லாம் ஒரே மொழியாத்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். பாபிலோன்ல அவங்களுக்குள்ள பாஷை தாறுமாறாச்சு, பிரிவினை வந்துச்சு. இங்கேயும் பாஷை வச்சுதான் பிரிக்கிறான். அவன் மலையாளி, இவன் தெலுங்கு. அதனாலதான் ஆண்டவர் பாக்குறாரு, அத்தனை பேருக்கும் ஒரே பாஷை, அந்நிய பாஷை கொடுத்துட்டாரு, வேலை முடிஞ்சு. ஆவில நிரம்பும் போது நம்ம எல்லாம் ஒரே பாஷை உடையவர்களா மாறிட்டோம். எப்போ பாஷை தாறுமாறாச்சோ பிரிவினை வந்துச்சு, எப்போ பாஷை ஒன்னாச்சோ ஒரு மனம் வந்துருச்சு. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர்கள் ஒருமனப்பட்டு சபை போது இந்த பாகுபாடு எதுலையுமே இல்லை. மொழி, மாவட்டம், ஊரு, நாடு எதுவும் கிடையாது. நம்மள அத்தனை பேரையும் ஒரு தேவன் தான் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? ரட்சித்து வச்சிருக்கிறாரு. இங்க யாரையும் யாரும் அப்படி பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா நீங்க தான் இந்த எழுப்புதலுக்கு தடையா இருக்கிற முதல் டூல், பிசாசோடைய டூலா மாறிடுவீங்க. நீங்க இங்க வந்து உட்காந்துக்கிட்டு கேட்காதீங்க எந்த ஊருன்னு. எதுக்கு கேட்குறீங்க எந்த ஊருன்னு? எந்த ஊரா இருந்தா என்ன? சிலர்லாம் அப்படியே கேட்பான், என்ன கேட்பான் அப்படியே, பாஸ்டர் நீங்க மதுரையோ அப்படின்பா. ஏன்? இல்லை உங்க பாஷை காட்டுதே. இல்லை, எனக்கு அப்பயே தெரியும் நீங்க திருநெல்வேலி தானே அப்படின்பா. என்னத்துக்காக நான் திருநெல்வேலியா இருந்தானே, நான் நாகர்கோயிலா இருந்தானே, நான் மதுரையா இருந்தேன், என்ன உங்களுக்கு அதை வச்சு என்ன பண்ண முடியும்? அதுல ஒரு சந்தோஷம். பாஸ்டர் எங்க ஊருக்கார் தெரியுமா? இவன் தான் பிரிவினையோட முதல் ஆளு. பிரிக்கிறவன், பாஸ்டர் பிரிக்கிறவன் இவன் தான். பாஸ்டர் எங்க ஊரு? எனக்கு அதனால தான் நான் ரொம்ப சந்தோஷமா சொல்லுவேன், நான் சென்னைக்காரன். ஏன்னா இந்த ஊர்ல மட்டும்தான் எவன் எந்த ஊர்னே தெரியாது. இது ஒரு குழப்பமான ஊரு. இது மொத்தத்தையும் போட்டு, இந்த ஸ்வீட் கடைக்கு போனீங்கன்னா ஒரு மிக்சர் இருக்கும் தெரியுமா,
அதில் பார்த்தீங்கன்னா ஓம்புடி, வேர்க்கடலை, காராபூந்தி எல்லாம் போட்டு கலக்கி வச்சுருப்பான். காராபூந்தி தனியாக விற்கும், மிக்சர் ஓம்புடி தனியாக விற்கும், வேர்க்கடலை தனியாக விற்கும். எல்லாத்தையும் போட்டு அதுக்கு பேர் என்னது? என்ன மிக்சர்? மிக்சர். அவ்வளோதான் மிக்சர். நம்ம எல்லாம் அது அந்த மிக்சர் யாருன்னா சென்னை தான். சென்னை இஸ் த பெஸ்ட் மிக்சர். எவனுமே கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது நான் எந்த ஊராக இருந்தால் என்ன, எங்கே இருந்தேன். நான் பிறந்து வளர்ந்து சென்னை, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. என்ன எந்த மொழிக்காரன் எந்த ஜாதிக்காரன் யாருமே பார்க்கல, எந்த நாட்டுக்காரன் பார்க்கவே இல்லை. என்ன நாகர்கோயிலில் கூப்பிட்டு மீட்டிங் நடத்துகிறாங்க, அவங்க என்ன சென்னைன்னு பார்க்குறாங்களா? சத்தியம் இருக்கான்னு மட்டும்தான் பார்க்குறாங்க. அவங்க இங்கேருந்து கனடாவுக்கு கூப்பிட்டு மீட்டிங் நடத்துகிறாங்க, என்ன பார்க்குறாங்க? இவங்களாம் இந்தியன்ஸ் நான் பார்க்குறாங்க, இல்லை சத்தியம் இருக்கா? இங்கேருந்து ஒரு ஸ்ரீலங்கா கூப்பிடுறாங்க, என்ன சொல்லி? சிங்கள ஏரியாவில் மீட்டிங் நடக்குது. சிங்கள ஏரியாவில் மீட்டிங் கிட்டத்தட்ட ஒரு 800லேருந்து 1000 பேர் சிங்களர்கள் வந்திருக்கிறாங்க. செய்தி கேட்குறாங்க, முழு செய்தி கேட்குறாங்க, 2.5 மணி நேரம் டிரான்ஸ்லேஷனோட. அவங்க என்ன தமிழன்னு பார்த்தாங்களா? என்ன சத்தியம் இருக்கான்னு மட்டும்தான் பார்க்குறாங்க. அவ்வளோதான். இங்கே நம்ம சிங்களனும் இல்லை, தமிழனும் இல்லை, எதுவுமே கிடையாது. வி ஆர் ஆல் ஒன். அந்த ஒரு மனம் எப்போ கெடுதோ அன்னைக்கு ரிவைவல் வர்றது தடுக்குதுன்னு அர்த்தம். அந்த ஒரு மனம் தான் ரிவைவலுக்கான அந்த அந்த பாகுபாடு தான் ஒரு மனத்துக்கான தடை. முதல்ல இதை தொலைங்க, ஃபர்ஸ்ட் இதை ஒழிச்சிடுங்க. யாரையுமே கேட்காதீங்க, எந்த ஊரு எந்த மொழி எதுவும் கேட்காதீங்க. நம்ம சபைக்குள்ள ஒருத்தன் வந்துட்டானா அவன் ஆச்சரியப்படணும். ஏன்னு சொன்னா கிறிஸ்தவத்துல மட்டும்தான், நான் சொல்றது கிறிஸ்தவங்க கிட்ட இல்ல, கிறிஸ்தவத்துல மட்டும்தான் ஜாதி பாகுபாடே கிடையாது. இங்க ஆண்டவர் எதுவுமே கிடையாது, எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சிருக்கிறார். மீன்காரரையும் ஒன்னா உட்கார வச்சிருப்பாரு, சுங்கம் வசூலிக்கிறவரையும் டாக்ஸ் பேயரையும் ஒன்னா உட்கார வச்சிருப்பாரு, லூக்காவையும் ஒன்னா உட்கார வச்சிருப்பாரு, யோவானும் ஒன்னா உட்காந்துருப்பாரு. அதை பத்தில ஆண்டவருக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்ம எல்லாம் ஒண்ணு. இது எங்க இருக்குன்னா கிறிஸ்தவத்துல இருக்கு. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த பாகுபாடு கொண்டாண்டாங்க. தயவு செய்து நம்ம சபைக்குள்ள வரும்போது அதை பார்க்க கூடாது. வெளியிருந்து வரவன் யோசிக்கணும், எங்க கேஸ்ட்லயே என்ன உள்ள விட மாட்டேன்னு சொல்றா, ஆனா இங்க வந்தவனே என்ன கட்டி பிடிக்கிறான், கையை பிடிக்கிறான், ஆண்டு வாங்கன்னு சொல்லி உள்ள கூப்பிடுறான். இதுதான்டா உண்மையிலே இயேசுவின் அன்புன்னு உங்களை என்னையும் பார்த்து அவன் தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு நீங்க சுவிசேஷமே சொல்ல வேண்டாம், இந்த அன்பு போதும் அவனை அவன் ரட்சிப்பதற்கு. ஜனங்க வெளியெல்லாம் இயேசு தெய்வம்னு தெரியாம இல்லை, ஆனா இயேசுவின் அன்பு அவங்களுக்கு காட்டப்படாம இருக்கு. அவன் பார்க்க வேண்டிய, கிறிஸ்தவங்கிட்ட பார்க்க வேண்டியது முதல் முக்கியமானது என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பை அவன் பார்க்கணும். கிறிஸ்து எப்படி பாகுபாடு இல்லாமல் ஏக சிந்தை உடையவராய். அந்த வசனம் ரோமர் நிருபத்துல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. ரோமர் நிருபம் 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 6வது வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படியே ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய. அது எப்படியா? கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படி. கிறிஸ்து அது ஒரு தனி செய்தி. கிறிஸ்து இயேசுவின் மாதிரி, அவர் எப்படி 3 தேவன் எப்படி ஒன்னா இருக்கிறாருங்கிறது அது ஒரு தனி விஷயம். ஆனா அந்த மாதிரி தான் மாடல், அவர் தான் மாடலாம். அந்த மாதிரி நீங்கள் நானும் எப்படி இருக்கணுமா? ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி. ஸோ இன்னைக்கு ஒரு தீர்மானம் வருக வரணும். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய எழுப்புதல் வரணும், ஒரு பெரிய கூட்டம் ஆண்டவர்கிட்ட வரணும். அதுக்கு நான் தொலைக்க வேண்டியது ஃபர்ஸ்ட், நான் பார்க்குற பார்வை முதல்ல எனக்கு மாறணும். ஒருத்தனை பார்க்கும்போது விசுவாசியாக தான் பார்க்கணும், ஒருத்தனை பார்க்கும்போது சீஷனா பார்க்கணும், ஒருத்தனை பார்க்கும்போது ஊழியக்காரனா பார்க்கணும், இல்லையா ரட்சிக்கப்படாதவனா பார்க்கணும். இவ்வளவுதான் பார்க்கணும். அவன் யாரு, அவன் பூர்வீகம் என்ன, அவன் எந்த ஊர்க்காரன், இது நமக்கு தேவையே இல்லை. நான் நார்வே அரசாங்கத்தை பற்றி ஆரம்பத்தில் ஒன்று கேள்விப்பட்டேன், இப்போ இருக்கான்னு தெரியாது. அவங்களுடையதான ஒரு ஹிஸ்ட்ரி படிச்சுக்கிட்டு இருந்தேன். நார்வேயோட ஹிஸ்ட்ரி படிக்கும்போது அவங்கள பற்றி அவங்க என்ன பண்ணாங்களா, செகண்ட் வேர்ல்டு வார் 2ஆம் உலக யுத்தத்தில் ஹிட்லர் கேட்டார்னு சொல்லி யூதர்களுடையதான டீட்டெயில்ஸை கொடுத்துட்டாங்களாம். அவங்க நாட்டில் வந்து தங்கியிருந்த யூதர்களை டீட்டெயில்ஸு கொடுத்துட்டாங்களாம். இதை நான் படித்தது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது, நான் ஒரு புக்கில் படித்தேன். ஸோ அப்போது ஹிட்லர் கேட்டாருன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, யூதர்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே ஹிட்லர் என்ன பண்ணிட்டாரு, அதை வச்சு யூதர்களை கண்டுபிடிச்சு கொலை பண்ணிட்டாரு. நிறைய யூதர்களை என்ன பண்ணிட்டாரு, கொலை பண்ணிட்டாரு. அப்போ நார்வே அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்துச்சான், இனிமேட்டு நார்வேல எந்த பாகுபாடும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். நாங்கள் பார்த்ததுனால இத்தனை 1000 யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, செத்துட்டாங்க.
இனி நார்வேக்குள்ள போய் நீங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டீங்கன்னா அவன் நார்வேயன், அவ்வளவுதான். இந்திய நார்வேக்காரரு, ஸ்ரீலங்கா நார்வேக்காரன் அவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம், பார்க்க மாட்டாங்களாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரு, நார்வேயன், அவ்வளவுதான். இந்த எண்ணம் சபைக்குள்ள வரணும். உள்ளே வந்தா நம்ம அத்தனை பேரும் இயேசுவின் பிள்ளைகள், அவ்வளவுதான். நான் யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, நான் மலையாளியும் இல்லை, தெலுங்கனும் இல்லை, நான் விருதுநகர் காரணம் இல்லை, நான் தமிழ்நாட்டு காரணம் இல்லை, நான் ஆந்திரா காரணம் இல்லை. நான் ஒன்னே ஒண்ணுதான், பரலோகவாசி. நான் தேவனால் பரலோகத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு நாள் வரும், நாங்கள் அத்தனை பேரும் போய் பரலோகத்திலே உட்கார. அல்லேலூயா. இது முதலாவது அவர்களுக்குள் இருந்த ரிவைவலுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன், முதலாவது காரணம். இரண்டாவது வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் வாசி. கர்த்தரிடமாக, அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது, மற்றவர்கள் இல்ல, அவங்க தானே வாசிச்சாங்க, பாவம் விட்டுருங்க. வாசிங்க, நீங்களே வாசிங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுது, அதிகமாய் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இந்த வசனத்துல எவ்வளவு அருமையான ஃபார்முலா இருக்கு பாருங்களேன். ஏன் சபைகள் பெருகின தெரியுமா? அவங்க அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருந்தது, நான் ஜனங்களை எனக்கு சேர்க்கறதுக்காக உள்ள கூட்டிட்டு வரல, கர்த்தரிடமாய் சேர்க்க உள்ளே கூட்டிட்டு வந்தேன். இதுதான் அடுத்தது. இங்க ஆத்துமாக்களை கொண்டு வருவது எதற்காக உள்ள வருது? நம்ம இங்க ஹீரோ வர்ஷிப் நடத்துறதுக்காகலாம் இல்ல. இங்க நமக்குள்ள இருக்கிற அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கூட்டம், இது என்னோடது, இது என் கிரவுட், இது நான் கொண்டு வந்தது. வசனம் சொல்லுது, ஜனங்கள் அவர்களோடு கூட சேர துணியவில்லை. ஏன் ஜனங்க அவங்க கிட்ட சேரல? ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருவோம். ஏன் ஜனங்க அவங்க கிட்ட சேரலன்னா, அந்த 5ஆம் அதிகாரத்தில் நீங்க ஃபுல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அனனியா சப்பீரால் விஷயம் நடக்குது. அனனியா சப்பீரால் விஷயம் நடந்த உடனே அந்த ஜனங்களுக்குள்ள என்ன வருது, ஒரு பயம். அந்த வசனம் இருக்கு, அவர்களுக்கு பயம் உண்டாயிற்று. 11வது வசனம், மிகுந்த பயம் உண்டாயிற்று. என்னோட அர்த்தம் என்ன, அப்போஸ்தலர்களை பார்த்த உடனே செம்ம பயம். என்ன பயம் வந்துச்சு தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் பயம் ஒன்று வந்துச்சு. தப்பு செஞ்சுட்டு கிட்ட போனா செத்தோம், தொலைஞ்சோம், அவங்க கிட்ட எதையும் மறைக்க முடியாது. அந்த அபிஷேகத்துக்கு ஒரு வல்லமை இருந்துச்சு. அவங்க மேல இருந்த அபிஷேகத்துக்கு என்ன இருந்துச்சு? ஒரு வல்லமை இருந்துச்சு. இந்த வல்லமை உங்க மேலேயும் என் மேலேயும் வந்துச்சுன்னா, ஜனங்களுக்கு நம்ம கிட்ட வரத்துக்கு பயம் இருக்கும், அதே நேரத்தில் தேவன்கிட்ட சேர்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா இந்த அபிஷேகத்தை கொடுத்தது யாரு? தேவன். அவங்க யாரை மகிமைப்படுத்துவாங்க? கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். இங்க என்னன்னா ஆப்போசிட்டா நடக்குது. என்ன ஆப்போசிட்? நாம என்ன நினைக்கிறோம்னா, ஜனங்கள் நம்ம கிட்ட சேரணும்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் நம்மகிட்ட என்ன செய்யணும்? நமக்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணணும், நமக்கு அன்பா இருக்கணும், நமக்குள்ள இப்படி இருக்கணும். இது அடுத்த பிரச்சனை. இப்ப இன்னைக்கு ஊழியர்கள்லையும் சபைகள்லையும் ஏன் விசுவாசிகிட்ட கூட இருக்கக்கூடியதான ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, குரூப்பிசம். தனக்குன்னு ஒரு கிரவுட், நமக்கு ஒரு கிரவுட். நீங்க போய் பாருங்க, ஒரு குரூப் இருக்கும், அதுதான் எப்பவும் உட்காந்துருக்கும். அவங்க 4 பேர் தான் எங்கேயும் போவாங்க. ஊழியத்துக்கு போனா கூட யார் போவா? அந்த 4 பேர் தான் போவாங்க. 5ஆவதா யாராவது வந்தா எங்களுக்கு ஒரு மனமே வரல. ஏன்னா இவங்கெல்லாம் பரிசுத்தாவி, அது அசுத்தாவி. ஏன் அவங்க கிட்ட ஒரு மனம் வரமாட்டேங்குது? என்ன காரணம்? ஏன்னா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க. நான் இப்போ ஒரு விஷயத்தை நம்புற ஒரு ஆள், எனக்கு ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, எனக்கு உலகத்துல பகைவனே கிடையாது, there is no enemy in this world. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் கேட்பேன், எப்படி பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? நான் யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டேன் ஜெகன், யாருக்கிட்டையும் போய் என்ன பண்ண மாட்டேன், சண்டை போட மாட்டேன், கசப்பு வச்சுக்க மாட்டேன். பேசினா பேசுவேன், பேசாட்டி நான் ஒன்றும் என்ன செய்ய மாட்டேன், அவங்க மேலே வருத்தமா ஏன் என்கிட்ட பேசல நினச்சிக்க மாட்டேன். திடீர்னு ஒரு நாள் வந்து பேசினா என்ன பண்ணுவேன்? பேசுவேன். யோசிச்சு பாருங்க,
அப்படிப்பட்ட மனுஷனுங்கிட்ட குரூப்பிசமே ஃபார்ம் ஆகாது, எல்லாரும் நேசிக்க தொடங்குவாங்க. இங்க என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஒருத்தரை பற்றி கொண்டு ஒருத்தரை என்ன பண்றீங்க, பகைக்கிறீங்க. ஒருத்தரை நேசிச்சு ஒருத்தரை என்ன பண்றீங்க, வெறுக்கிறீங்க. இது இயல்பு, இது மனித இயல்பு. இப்படிதான் நம்ம மனுஷங்க நார்மலா இருப்போம். ஆனா சபைக்குள்ள வந்துட்டோம்னா நாம் எல்லோரும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். உங்க மேல எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு அபிஷேகம் இருக்கு. இந்த அபிஷேகம் என்ன செய்யும்னா உங்களை ஹீரோவா பார்க்க வைக்காது, தேவனை ஹீரோவா பார்க்க வைக்கும். நான் சொல்றது புரியுதா? இயேசு கிறிஸ்துவ என்ன செய்வார் பாருங்க, அநேக ரட்சிக்கப்பட்டு வருவாங்க. வரவங்க இயேசு கிறிஸ்துவ தான் சுகமாக்கி இருப்பாரு, இயேசுதான் தெய்வம், அவரை தான் ஏற்றுக்கொள்ளணும். ஆனா எல்லாம் இருக்கணும். ஆனா அந்த இடத்துல வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் இருக்கும். அதோட அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து அவங்கள பொறுத்த வரைக்கும் தீர்க்கதரிசி, அவங்கள பொறுத்த வரைக்கும் தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி ஒரு அற்புதம் செய்யறாரு, ஆனா அவங்க யாரை மகிமைப்படுத்தல, இயேசுவை மகிமைப்படுத்தல. ஏன்னா இயேசு அவங்கள பொறுத்த வரைக்கும் தீர்க்கதரிசி. அவங்க யாரை மகிமைப்படுத்துறாங்க, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த தீர்க்கதரிசிக்கு இப்படி ஒரு வல்லமை கொடுத்த தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இதுதான் உங்க மேல என் மேல இன்னைக்கு இருக்கணும். நமக்கு யூசுவலாவே ஒரு எண்ணம் ஒண்ணு வரும், ஒரு ஊழியத்துல அப்படி வளரும் போது எல்லாரும் நம்மளை புகழணும், எல்லாரும் நம்மளை என்ன செய்யணும், புகழ்ந்து 4 வார்த்தை பேசணும். அது இயல்பு. நம்முடைய மாம்சத்தில் இருக்கக்கூடியதான சுபாவங்கள்ல அதுவும் ஒண்ணு. என்னன்னா அப்படி ஊழியம் வளர வளர 4 பேர் நம்ம கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே நம்மளை புகழ்வாங்க. எனக்கு ஆரம்பத்துல ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, ஃபர்ஸ்ட் இந்த ஆசை எனக்கும் இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் மனுஷனுக்கு புகழ்ச்சியுமே சோதனை அப்படின்னாரு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, எவனாவது புகழ் தானா ஓடிடுன்ட்டு. எவனாவது புகழ் தானே என்ன செஞ்சிரு, ஓடிடு. நாங்க அதனால தான் பாத்தீங்கன்னா மீட்டிங் முடிச்சோன்னு கிடு கிடு கிடுன்னு ஓடிடும். நிக்கிறது காரணம் நம்ம என்ன பெரிய செலிபிரிட்டி எல்லாம் கிடையாது. ஜனங்க நம்ம மேல விழுந்து அமுக்கி 41 பேர் சாகிறதெல்லாம் நடக்காது. நம்ம அவ்வளோலாம் இருக்காது, நம்மகிட்ட அப்படிலாம் நடக்காது. நமக்கு அவ்வளோ கூட்டமா வரப்போகுது, அதெல்லாம் நடக்காது. நம்ம ஏன் ஓடுறோம்னா, நான் என்ன காப்பாத்திக்க விரும்புறேன், நீங்க பலகீனன்னு கூட நினைச்சுக்கலாம். அவங்க வருவாங்க பாருங்க, பிரதர் இந்த மாதிரி ஒரு சத்தியம் ஆண்டவா பக்குன்னு இருக்கும். ஐயோ இது எங்க போய் முடியுதோ. ஆனா அப்பெல்லாம் எனக்கு ஆண்டவர் சொல்வாரு, நீ யாருன்னு உனக்கு தெரியும் தானே, அவங்க சொல்றாங்க நீ நம்பலாமா. உண்மையிலே ஆவியான சொல்வார். என்னன்னா 2 வசனம் எப்பவும் மனசுல இருந்துட்டே இருக்கும். ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த உன்னை நான் ராஜாவாக மாத்தினேன். இதே வார்த்தையை ஆமோஸ் சொல்வார் தீர்க்கதரிசி, ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த என்னிடத்துல கர்த்தர் பேசினார். நான் மெய்ப்பன் என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. நான் ஆடு மேய்க்கிறவன் தான். ஆடு மேய்க்கிறவனை ராஜாவா மாத்தவும் ஆடு மேய்க்கிறவனை தீர்க்கதரிசியா மாத்துறதும் அவர் கையில தான் இருக்கு. நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்ம என்ன இருக்கோம் இதுல. இது ஆண்டவர் சொல்லிட்டே இருப்பாரு, நீ நீ மனசுல மைண்ட்ல வச்சுக்கோ, அவங்க சொல்றதெல்லாம் நம்பாத. சில நேரத்தில் மெயின்ல நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க, இனிமேட்டு கவனிக்காதீங்க. என்ன நான் வந்து செய்திக்காக சொல்றேன், கவனிக்காதீங்க. சில நேரத்தில் செய்தியை நான் தப்பாலாம் பேசியிருக்கேன், ஆள் பேர்லாம் மாற்றி சொல்லிடுவேன், வசனம் மாற்றி சொல்லிடுவேன், அந்த ஃப்ளோவில் வரும்போது பேரே மாற்றிடுவேன். நான் அமலேக்குக்கு அபிமலேக்குன்றுவேன், வந்துடும் ஒரு ஃப்ளோவில் வந்துடும். அப்புறமா யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க மீட்டிங் முடிஞ்சோடனே, பாஸ்டர் அபிமலேக் இல்லை அமலேக்கியர் அப்படிம்பாங்க. ஒரு தேங்க்யூ அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்வார், இன்னும் உனக்கு அபிமலேக்கு அமலேக்கு வித்தியாசம் தெரில, நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு மைண்டில் எனக்கு ஓடும். நான் என்னை உயர்த்தாதபடிக்கு இன்னுக்கும் அபிமலேக்கும் அமலேக்கும் உயிரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பவுல் சொல்றாருல, என்னை கூட்டுகிற சாத்தானுடைய தூதனாரு. இதுல ஒண்ணுமே இல்லைங்க, யாருமே இங்க ஒண்ணுமே இல்லைங்க. அவர் நினைச்சாருன்னா ஆடு மேய்க்கிறவனை ராஜாவா மேல உட்கார வச்சிருவாரு. அவர் நினைச்சாருன்னா ராஜாவா உட்கார்ந்துருக்கிற நேபுகாத்நேச்சார 7 வருஷம் புள்ளி மேய விட்டுருவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதுல என்ன இருக்கு மண்டையில ஏத்துறதுக்கு? யோசிச்சு பாருங்க. நல்லா உட்காந்துருக்கிறவர் திடீர்னு கீழே விழுந்து பெரால்ட்டிக்கு வந்துடுது. திடீர்னு அவருக்கு புத்தியெல்லாம் போயிடுதாமா. இப்போ நேற்று ஒருத்தருக்கு நடந்து போச்சு, நடந்துருச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒண்ணு நடக்குது. அவ்வளவு அறிவு இருந்தாலும் டக்குன்னு போச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுல மேன்மை பாராட்டுறதுக்கு என்ன இருக்குது? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லை. அப்ப இங்க என்ன ஆகுது? எனக்கு வரம் இருக்கு,
எனக்கு ஒரு கர்த்தர் வந்து ஒரு திறமை கொடுத்துருக்காரு, டேலண்ட் கொடுத்துருக்காரு, எனக்கு ஒரு குரூப் ஃபார்ம் ஆகுதுன்னு யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் எழுப்புதலுக்கு தடைக்கு ரெண்டாவது. இங்க நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட் எப்பேற்பட்டதுன்னு நீங்க நினைக்காதீங்க. அந்த டேலண்ட் ஒரு காத்துள்ள டயர் மாதிரி, எங்க பஞ்சர் ஆகணும்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். நம்ம ஒழுங்கா இருந்தோம்னா அந்த காத்து இறங்காம பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருவாரு. இன்னும் ரொம்ப ஆடிட்டோம்னா ஆண்டவர் பெருசாலாம் ஒன்றும் செய்ய மாட்டாரு. ஒரு குட்டி ஆணியை வச்சிருப்பார் ரோட்ல, அது குத்தம், மொத்த வண்டியும் ஓரமா நிற்கும். அவ்வளோதான். நம்ம போய் சொல்லுவோம், யாராவது வந்து கேட்பாங்க, என்ன சார் பெரிய பிரச்சனையா? பஞ்சர் சார். பஞ்சரா? ஆமா, குட்டி ஆணி மொத்த வண்டி ஓரமா நிக்க வச்சிருச்சு. அப்புறம் மனசுல வச்சுக்கணும், நம்ம பெரிய வண்டி ஓட்டுறோம்னு பெருமை இல்லை, பஞ்சர் ஆகாம ஓட்டிக்கிட்டு இருக்கோம், சோத்திரம். அவ்வளவுதான். இன்னை வரைக்கும் கர்த்தர் ஓட்ட வைக்கிறாருன்னு போகணும். இன்னைக்கு பல நேரத்துல ஜனங்கள் தன் பக்கமாய் திரும்ப வேண்டும்னு ஒரு குரூப் இருக்கு. தன்னை ப்ரொபகண்டா பண்ற குரூப், தன்னை ஹீரோவா காட்டுகிற குரூப், தனக்குன்னு ஒரு 4 பேர். சிலராம் சொல்லுவாங்க, எனக்கு என்னங்க கர்த்தர் ஒரு 50 பேரை கொடுத்துருக்கிறாரு. இல்ல, ஒருத்தனையும் கொடுக்கல. ஒரு ஒரு செய்தியில அதை கூட நான் வந்து பெருமையெல்லாம் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன். 2-3 தடவை செய்தியில சொன்னேன். என்ன சொன்னேன்னா, எனக்கு என்னங்க ஒரு காலத்துல பேசுறதுக்கு இடமே இருக்காது, அந்த காலத்துல கர்த்தர் என்னை காப்பாத்திட்டாரு, இப்ப எனக்குன்னு ஒரு சேனல் இருக்குன்னு 2 தடவை சொன்னேன். போன வாரம் மூடியாச்சு, வேலை முடிஞ்சு. ஒரு 2-3 மெசேஜில் தான் சொன்னேன், எனக்குன்னு ஒரு சேனல் வச்சிருக்கு, இப்போ நான் பேசினா கேட்கறதுக்கு கொஞ்சம் பேர் ஆண்டவர் வச்சிருக்காருன்னு. மொத்த சேனல் முடிஞ்சாச்சு, வேலை முடிஞ்சு. ஆண்டவர் சொன்னார், இப்போ எங்க பேசுவ? இப்பவும் அவருடைய கிருபை தான் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. இப்பவும் கிருபை தான் காப்பாத்துது. நம்ம எதை பிடிப்புன்னு நினைக்கிறோமோ ஆண்டவர் ஒரு நாள் அது பிடிப்பு இல்லைன்னு காட்டுவார். எதை பிடிப்புன்னு நினைக்கிறோமோ அது இல்லை, உன் பிடிப்பு நான் தான். கடைசி வரைக்கும் என் கையை பிடிச்சா தான் நீ வாழ்க்கை ஓடும். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஜனங்கள் தன் பக்கம் திரும்பணும்னு. அப்போஸ்தலருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, என்கிட்ட ஒருத்தனும் சேர வேண்டாம், கர்த்தரிடத்தில் அதிகமாய் சேர்க்கப்பட வேண்டும். பர்னபா கிட்ட ஒரு நல்ல சுபாவம் இருக்கும். வாசிங்க, அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. 11:24. அவன் நல்லவன், அவன் பரிசுத்தாவின் நிரம்பி இருக்கிறான், அவன் விசுவாசத்துல இருக்கிறான். ஆனா ஜனங்க செஞ்சது எங்க? கர்த்தரிடமா. நம்ம நல்லவனா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பக்கம் தான் சேர்த்துப்போம். நம்மளே என்ன சொல்ல தெரியுமா? நீங்க வேணா அவர் கூட சேர்ந்துங்க, அவர் ரொம்ப நல்லவர். அவன் சொல்றான், நான் நல்லவன்னு பரலோகம் சாட்சி கொடுக்குது, ஆனால் எங்கிட்ட சேர வேணாம். யாருக்கிட்ட சேருங்க? கர்த்தரிடமாய் சேருங்கள். இதுதான் சரியான அபிஷேகம், ரிவைவல். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அதிகமாய் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இந்த எண்ணம் வரணும், இந்த எண்ணம் வரணும். என்ன வரணும் தெரியுமா? ஜனங்கள் என் பக்கம் சேர்க்கிறவர் அல்ல, நான் கிரவுட் சேர்க்கிறவன் அல்ல. நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கு, கிரவுட் புல்லிங். நான் தான் என்ன பண்றோம்? கிரவுட் புல்லிங். கூட்டம் எனக்கு தான் வருது, கூட்டம் எனக்காக தான் சேருது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, கூட்டம் உனக்காக சேரல, கூட்டம் எனக்காக சேருது. கூட்டம் யாருக்காக சேருது? கர்த்தருக்காக சேருது. கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்போ 2வது நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நாம் குரூப்பிசம் உருவாக்குறவர்கள் அல்ல. இங்க ஹீரோ வர்ஷிப் கிடையாது, மனித துதி கிடையாது, மனுஷனுக்கு மேன்மை கிடையாது. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்த்தப்படுகிறையோ அவ்வளவுக்கு அவ்வளவு தாழ்த்தணும். வேதம் சொல்லுது, எவ்வளவுக்கு எவ்வளவு இயேசு தன்னை தாழ்த்தினாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிதா அவர் என்ன பண்ணாரு? உயர்த்தினார். அவர் தாழ்த்த உயர்த்தினார். நீங்க என்ன செய்ய தெரியுமா? தேவன் உயர்த்த தாழ்த்தணும். நம்ம தாழ்த்த அவர் உயர்த்துவாரு. அவர் உயர்த்த நாம என்ன பண்ணணும்? எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்தணுமோ அவரு கூட தாழ்த்தணும். அந்த ஒரு விஷயத்துலதான் தாவீது அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. கொஞ்சம் ராஜாவாயி ஜெயிச்ச உடனே சவுலுக்கு மண்டையில ஏறிடுச்சு, நான் ராஜா. தாவீதுக்கு அப்புறம் சாலமோன், நான் பெரிய ஞானி. அப்புறம் ரெகாபயாம், நான் ஏன் உங்க பேச்செல்லாம் கேட்கணும்? அகிதாப்பில் ஆலோசனையை தள்ளிடுவாரு, நான் ஏன் கேட்கணும்? இப்படி பாத்தீங்கன்னா ராஜாக்களுக்கு ஒரு மைண்ட் இருக்கும், ராஜா மைண்டு. அது இல்லாத ஒரே ஆள் யார் தெரியுமா? தாவீது மட்டும். என்ன சொன்னாலும் மீகால் கூட்டு அவமானப்படுத்துவாங்க. அவன் சொல்லாரு, இருக்கட்டும், இது வரைக்கும் கொண்டு வந்தது ஏமாத்திரம். ஆண்டவர் என்ன எங்க இருந்தோ என்ன இங்க கொண்டாந்து இருக்கிறாரு, இன்னும் ஆடுவேன், இதுக்கு மேலையும் ஆடுவேன். கூப்பிட்டு தாத்தா தீர்க்கதரிசிட்டு சொல்லி ஆண்டவர் சொல்வாரு, தாவீதுக்கு நான் ஒரு வீட்டை கட்டுவேன்,
இப்ப தாவீது போய் சொல்லுவாரு, ஆண்டவரே இது வரைக்கும் செஞ்சதுக்கே நாங்க என்ன பண்றது, நானும் என் வீட்டாரும் எம்மாத்திரம். அந்த அந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த தாழ்மை இருக்குல்ல, அது கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்கணும். கொஞ்சம் உயர்த்தும் போது, ஒரு உயர்வு கிடைக்கும் போது, 4 பேர் பாராட்டும் போது, கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க உங்களை மாதிரி மியூசிக் வாசிக்க யாருமே இல்லை அப்படின்னா வெளியே சொல்லிடாதீங்க, மனசுல சொல்லிக்கங்க, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு தைரியமா சொல்லுங்க. நம்மள மாதிரி மியூசிக் வாசிக்க ஆளே இல்லையா? எவ்வளவு பேர் இருக்கான். நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம் நம்ம வாசிக்கும் போது நமக்கே தெரியுமே இல்ல. ஆனா ஏன் வந்து சொல்றானா, அது அவங்களுடைய நல்ல எண்ணம், பாராட்டலாமே, அவங்கள ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்குமே நினைப்பாங்க. ஆனா உனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, இது என்கரேஜ்மெண்ட் இல்ல, வீழ்ச்சிக்கு ஸ்டெப்பு போடுறான், செங்கல் வைக்கிறான். அது ஏன் தெரியுமா மைண்டில். ஒரு நாள் ஒருத்தர் வந்தாரு, நல்ல வேலை அது இப்போ இன்னும் என் மைண்டில் இல்லை, அந்த சம்பவம் மட்டும் ஞாபகத்தில் இருக்கு. ஒரு நாள் ஒருத்தர் வந்தாரு, ஒரு 7-8 நிமிஷம் தான் பேசியிருப்பார், 10 நிமிஷம் கூட அவர் பேசலை, பேசியிருப்பார் அவ்வளோதான். அவரு ஒரு 7-8 வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு, பிரதர் என்னமா சொல்லிட்டு போயிட்டாரு. அது மண்டே 3 நாள் 4 நாள் ஆகி போச்சு. ஏறுது மண்டையில் அப்படியே நிக்குது. 3ஆவது நாள் போய் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துட்டேன், இது சரி வராது ஆண்டவரே, இது என்னவோ பண்ணுது, இது எங்கேயோ வீழ்ச்சிக்கு முடிவு ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆளை நான் இன்னும் பார்க்கவே இல்லை. அவரும் கேட்பாரு, பிரதர் உங்களை எப்போ பார்க்கலாம், வந்துடாத வீட்டு பக்கம். நீ வேணாம் சாமி, நம்ம கழுத மாதிரி மேலே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஜனங்க என்ன பண்றாங்க, எல்லாம் விரிக்கிறாங்க, கீழே பார்க்குற கழுதை நினைச்சுக்க கூடாது, எனக்காக எவ்வளோ விரிக்கிறார்கள், நான் ஒருவரும் ஏறியிராத கழுதை, அதனால தான் எனக்கு இவ்வளோ மரியாதை, நான் அவ்வளோ முக்கியமான ஆள் தெரியுமா அப்படின்னு உடனே மேலே இருக்கிறவர் இறங்கிட்டாருன்னு வச்சுங்க, ஒரு பையிலும் கழுதையை மதிக்க மாட்டான். அப்புறமா பார்த்தா கழுதை ஓரமா இருக்கும், என்னடா நேற்று இவ்வளோ பேர் இருந்தீங்க, நீங்க யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க. பக்கத்தில் இருக்க கழுதை சொல்லும், நீ என்னைக்குமே கழுதை தான் தெரியுமா, உனக்கு மேலே இயேசுநாதர் உட்காந்துருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. இறங்கிட்டாரு, தொலைஞ்ச. அவர் உங்க மேல வச்ச கிருபையும் உங்க மேல வச்ச அழைப்பும் உங்க மேல கர்த்தருடையதான அந்த தயவு இருக்கிற வரைக்கும் தான் ஓட்டம் ஓடும். இல்ல கொஞ்சம் கொம்பு எட்டி பார்த்துச்சு, என்ன மாதிரி யார் இருக்கா, சும்மா என்னையே வா நானே வாம்பா, அப்பவே அவனுக்கு எழுதிட்டாங்கன்னு அர்த்தம். எனக்கு தெரியும், ஒருத்தர் வசனத்துல கேட்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவார் அடிக்கடி, எனக்கே பைபிள் சொல்லி தெரியாம சத்தான். பைபிள் எழுதின பவுலே ஒன்றும் சொல்லலை, அடிமைக்கு அடிமைன்ட்டாரு. அவர் சொல்லுவார் எப்போ பார்த்தாலும், எனக்கே நீ பைபிள் சொல்லி தெரியா அப்படிம்பார். இதெல்லாம் ரொம்ப அதிகமான வார்த்தை, எப்பவுமே மனசில் நல்லா வச்சுக்கொள்ளுங்க. என்னிடத்தில் ஜனங்கள் சேரவே கூடாது. தர் இஸ் நோ குரூப்பிசம். ஏன்னா ஹீரோ வர்ஷிப் இல்லை. ஜனங்கள் என்னை உயர்த்துறதுக்காக நான் இந்த ஊழியத்துக்கு வரவே இல்லை. நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா, கர்த்தரிடத்தில் அதிகமாய் சேர்க்கப்பட வேண்டும். இந்த எண்ணம் உங்ககிட்ட இருக்கும்போது எழுப்புதல் தானாய் வரும். அதிகமாய் ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள், தேவனிடமாய் சேர ஆரம்பித்தார்கள், சபைகள் பலுகி பெருகின. ஆமென். அப்போ ரிவைவலுக்கு நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான 2 விஷயத்தில், ஒன்று ஒரு மனம். எப்படி இருக்கணும் ஒரு மனம், கர்த்தருடைய சித்தத்தை மட்டும் நான் செய்வேன், எனக்குன்னு அதுல எதுவுமே இருக்காது, காட்ஸ் கிங்டம். 2வது, நான் அல்ல இனி வாழ்வது கிறிஸ்து. என்னிடத்தில் அவர்கள் சேர வேண்டிய அவசியம் இல்லை. யார்கிட்ட சேரணும், கர்த்தரிடத்தில் அதிகமாய் சேர்க்க வேண்டும். இந்த 2 காரியங்கள் இருந்துச்சுனாலே, அந்த முதல் 6 அதிகாரத்தை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த 2 விஷயம் தான் மெயினா இருக்கும். மெயின் இன்னும் இருக்கு, 2 விஷயம் தான் மெயினா இருக்கும். மிகப்பெரியதான எழுப்புதலுக்கு அது காரணமாய் அமைந்தது. இந்த 2 விஷயத்தை நாம செஞ்சோம்னா, நம்முடைய சபை செஞ்சா, கடைசி காலத்துல உங்களை எடுத்து மிகப்பெரிய எழுப்புதலுக்கு கர்த்தர் பயன்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நாம் ஜெபிக்க போகிறோம்.